யூஸ் பண்ணிப்போம். இப்போ கேலண்டர்ன்றதுல நம்மளுக்கு டிஃபால்ட்டாவே தெரியும். இத கிளிக் பண்ணாலே ஒரு கேலண்டர் ஓப்பன் ஆக போதுன்னு தெரியும். இப்ப அந்த இடத்துல போய் நம்ம கேலண்டர்ன்னு டைப் பண்ணோம்னா, ஒண்ணு ஸ்பேஸ் நெறையா நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டா போகும். அண்ட் இன்னொன்னு என்னக்கா, இப்போ சில பேர் கொஞ்சம் படிக்க ஸ்ட்ரகிள் பண்றவங்க கூட வந்து அந்த ஐகான்ஸ் யூஸ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து எப்படி ப்ரொசீட் பண்ணிக்கலான்ற மாரி தெரியும். இப்போ இந்த சைட் மெனுவே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனுக்கு ஓகே. இது வந்து ஒரு லெஃப்ட் சைட் மெனுல வரப்போது. அதுக்கான ஐகான் குடுத்துருக்கோம். அதுக்கான நேமிங் பண்ணியிருக்கோம். இதே கன்டென்ட் வந்து நெறைய இருக்கும்போது என்ன ஆகும்னா, இது வந்து சின்னதாயிடும். ஜஸ்ட் வெறும் ஐகான் மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். அப்ப நம்ம வந்து ஐகான வச்சே கெஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் என்ன எந்த நேமுக்கான ஐகான் சொல்லிட்டு, நம்ம டைரக்ட்டா நம்ம யூஸ் பண்ண அந்த ஐகான கிளிக் பண்ணும்போது அந்த பேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஒண்ணு வந்து ஸ்பேஸ வந்து கம்மி பண்றதுக்கும், இன்னொன்னு வந்து எல்லார் மேலயும் ஈஸியா அக்சஸ் பண்ண அந்த மாதிரி. இன்னொன்னு நீங்க சொன்ன மாரி ஹைலைட் பண்றதுக்காகவும் தான். இந்த 3 விஷயத்துக்காக தான் வந்து ஐகான்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஐகான்ஸ்ல வந்து ஒரு 3 டைப் இருக்கு. அந்த இது காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஐகான்லயே வந்து இந்த ஐகான்லாம் யாரும் நம்மளுக்கு தரமாட்டாங்க. நம்ம பண்ற ப்ராடக்ட்டுக்கு நம்ம தான் வந்து ஓனா கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரோக் ஐகானு. நெக்ஸ்ட் வந்து ஃபில் ஐகானு. ஆ இதே ஐகான்ல இன்னொரு டைப் இருக்கு. அது என்னன்னா இன்ஃபோகிராஃபிக்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. இது இல்லாம வந்து கலர் ஐகான் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த 4 ஐகான் தான் நம்ப பிளேஸ்க்கு ஏத்த மாரி நம்ம வந்து கிரியேட் பண்ணி வந்து நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ண போறோம். அந்த வந்து ஒரு சைட்ல. வேணுன்ற இடத்துக்கு ஏத்த மாரி நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். இப்போ ஸ்ட்ரோக் ஐகான்னா என்னன்னு யாருக்கா ஐடியா இருக்கா? ஸ்ட்ரோக்னா என்னன்னு நமக்கு தெரியுமா? நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பார்த்துட்டு வரோம். ஸ்ட்ரோக் நம்ம அடிக்கடி அந்த வார்த்தைய யூஸ் பண்ணிப்போம். சரி, ஓகே. ஸ்ட்ரோக்னா என்னன்னாக்கா, ஜஸ்ட் நம்ம ஒரு பாக்ஸ போடுறோம்னா, அது ஃபில்லு, அது அவுட்லைன் தானே நம்ம ஸ்ட்ரோக் வந்து சொல்லியிருந்தோம். இந்த அவுட்லைன் மட்டும் இருக்கிறது தான் ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக் ஐகான்ஸ்னா என்னன்னாக்கா, இப்ப நம்ம இதுல யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ஸ்ட்ரோக் ஐகான்ஸ் தான். என்னன்னா, ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் தான் இருக்கும். இதுதான் வந்து ஸ்ட்ரோக் ஐகான் சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு 5 ஐகான் மட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். எல்லா டைப்லயும் 5, 5 ஐகான் வந்து நம்ம இப்ப கிரியேட் பண்ண போறோம். டேஷ்போர்ட் எடுத்துக்கலாம். அட்மினிஸ்ட்ரேஷன், ஜஸ்ட் டைம் ட்ராக்கிங் இன்னொன்னு எடுத்துக்கலாம். ஓகே. உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஒர்க் வந்து குடுப்பாங்கன்னா, சில சில ஸ்க்ரீன்லாம் வந்து டெவலப்பர்ஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்ப அந்த ஐகான் வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆகல. அந்த ஸ்க்ரீனோட தீமுக்கு ஏத்த மாரி அந்த ஐகான் வந்து செட் ஆகல அப்படின்றப்ப, நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் மட்டும் குடுத்துருவாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்ட நம்மளுக்கு குடுத்துருவாங்க. இந்த ஸ்க்ரீனுக்கு ஏத்த மாரி இந்த டைப்ல இருக்க நேமிங்ல இருக்கிறதுக்கான ஐகான் மட்டும் நம்மள வந்து ரெடி பண்ணி தர சொல்லி கேட்பாங்க. இப்படிதான் நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து வரும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது எல்லாமே Googleல அ சர்ச் பண்ணி, அதுக்கான ஒரு லேஅவுட் ஒண்ணு செட் பண்ணி, நம்ம வந்து ஐகான் வந்து ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். அந்த ஐகானே வந்து இந்த 4 டைப்பா வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டேஷ்போர்ட் எடுத்துக்கலாம். ஒண்ணுமே பண்ண போறதில்ல. டேஷ்போர்ட் ஐகான் தான் நம்ம வந்து சர்ச் பண்ண போறோம். அடிஷனலா வந்து ஸ்ட்ரோக் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகே. இன்னொன்னு என்னன்னாக்கா, அ நம்ப மெனூஸ்ல போடுற ஐகான் எல்லாமே குட்டியா தான் இருக்க போது. குட்டி மீன் எப்படின்னா, இதோட சைஸே வந்து ஒரு பிக்சல்ல பார்த்தீங்கன்னா, 10க்கு 10ன்ற அளவுக்கு தான் இருக்க போது. அப்படின்ற பட்சத்தில நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலுமே அதில வந்து ஆட் பண்ண முடியாது. ரொம்ப டீட்டெயிலா சொன்னா, ஒரு பெரிய பெரிய ஐகான்லாம் இருக்குல்ல. ஓகே. இப்போ இந்த மாரி ஐகான வந்து நான் இப்ப அதில வந்து பிளேஸ் பண்ணி காமிக்கிறேன். இது எப்படி உங்களுக்கு விசிபிள் ஆகுதுன்னு பாருங்க. இத நான் ஜஸ்ட் வந்து ஸ்கிரீன்ஷாட் தான் எடுத்து போட்டுருக்கேன். ஓகே. இப்ப இந்த கார்னர்ல தெரியுதா உங்களுக்கு ஐகானு? போட்டிருக்க ஐகான் தெரியுதா உங்களுக்கு? என் ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? நான் மவுஸ் பாயிண்ட் பண்ற இடம். Yes, sir. Yes, ஓகே. sir. ஓகே. இப்ப அத Yes, பார்க்கும்போது sir. நம்மளுக்கு அது என்ன டீட்டெயில் போட்டிருக்குன்னு நம்மளுக்கு ஏதாவது தெரியுதா? ஓகே. இந்த அளவுக்கு நம்ம ஒரு ஸ்க்ரீன்ல வச்சு பார்க்கும்போது, அந்த ஐகானுக்கான டீட்டெயில் நம்மளுக்கு தெரியாது. நம்ம வொர்க் பண்ணும்போது எப்படின்னா, நம்ம எவ்வளோ வேணா ஜூம் பண்ணி வொர்க் பண்ணிப்போம். நம்மளுக்கு பண்ணும்போது அதோட டிஃபிகல்டி தெரியாது. நம்ம பண்றது வந்து கரெக்ட்டா இருக்க மாரி இருக்கும். அவங்க குடுத்த மீனிங்க்கு ஏத்த மாரி எல்லா ஐகானும் எல்லா டிசைனும் அதுக்குள்ள வந்து நம்ம வந்து செட் பண்ணிடுவோம். ஆனா அது வந்து ஒரு ஸ்க்ரீன்ல அப்ளை பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இடத்துக்கான ஸ்பேஸ் வந்து அந்த இடத்துக்கான ஐகான் என்ன யூஸ் பண்ணுமோ, அது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்ப இவ்ளோ டீட்டெயில் போட்டோம்னாக்கா, நம்மளுக்கு அந்த ஐகான் வந்து விசிபிளா தெரியாது. இப்ப நம்ம அந்த டேஷ்போர்ட வந்து ரீகிரியேட் பண்ண போறோம். ஓகே. நம்ம வந்து இல்லுஸ்ட்ரேட்ல அதிலயுமே பண்ணிக்கலாம். இல்ல ஃபிக்மாலயுமே பண்ணிக்கலாம். நான் வந்து இல்லுஸ்ட்ரேட்லயே உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஆர்ட்போர்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். மோஸ்ட் ஆஃப் த ஐகான் பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்கும். அது ஸ்கொயர் ஷேப்பே இல்லனாலுமே நம்ம அதில மட்டும் தான் வச்சு ஒர்க் பண்ற மாரி வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நியூ கிரியேட் பண்ணிட்டு, ஒரு பிக்சல் வந்து ஒரு 240, 240 வச்சுக்கலாம். இல்ல ஒரு 100, 100 வச்சுக்கலாம். இல்ல ஒரு 50, 50 வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு 200, 200 இந்த மாரி வச்சுக்கிறேன். ஹைட், விட்த் சேமா குடுத்துக்கிறேன். இப்ப நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு இமேஜ் வந்து எடுக்க போறேன். ஓகே. இப்ப இந்த ஐகான் தெரியுதுல்ல உங்களுக்கு? ஒரு சிஸ்டம் மாரி வச்சு, அதுக்குள்ள எல்லா டேட்டாவும் இருக்கிற மாரி காமிக்கிறது. அதுதான் ஆக்சுவலான மீனிங். இந்த டேஷ்போர்ட்னாலே இதுதான். அது சிஸ்டம்ல வந்து ஓவரால்ல இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஒரு ஸ்க்ரீன்லயே காமிக்கிறதுக்கான மீனிங் தான் இந்த வந்து டேஷ்போர்ட்ன்னு சொல்றது. இல்ல ஓம்ன்னு கூட சொல்லுவோம். நம்ம இவ்ளோ டீட்டெயிலா காமிச்சோம்னா, அதுல வந்து விசிபிளா தெரியல. அப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த மாரி ஐகானும் அதுக்கான மீனிங் தான். டேஷ்போர்டுக்கான மீனிங் தான். நம்ம ஜஸ்ட் இத வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது எப்படி ஸ்கிரீன்ஷாட் கிராப் பண்ணி எடுக்கிறதுன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் பிளேஸ் பண்ணீங்கன்னா, அந்த ஸ்னிப்பர் டூல் வரும். அத வச்சு நம்ம வந்து கிராப் பண்ணிக்க வேண்டியது தான். ஜஸ்ட் நம்ம வேணுன்ற இதில பிளேஸ் பண்ணிட்டு, இந்த மாரி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு 4, 5 ரெஃபரன்ஸ் எடுத்துப்போம். எப்பவுமே வந்து Googleல இருக்கிறது நம்ம டைரக்ட்டா வந்து யூஸ் பண்றத விட, நம்மளோட கிரியேட்டிவ் போட்டு கொஞ்சம் ஏதாவது டிஃபரெண்ட்டா காமிக்கிற மாரி ஒரு ஐகான் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து ரேண்டமா ஒரு ஐகான் வந்து கிரியேட் பண்றேன்.
இது வந்து லைட்டா வந்து கர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்து டேஷ்போர்டுக்கான ஐகான் வந்து ஸ்ட்ரோக்ல வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இத ஜஸ்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்பிக்கலாம். இல்லன்னா ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து இன்னும் சின்னது பண்ணிருக்கேன். இப்ப நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்து இது 2மே டேஷ்போர்டுன்ற மாரி போட்டுக்கிறேன். ஓகே. இப்போ 2த்துக்கும் எப்படி எது டிஃபரெண்ட் நல்லா பிரைட்டா தெரியும். தெரியுதா உங்களுக்கு டிஃபரெண்ட்? ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? Yes, sir. ஓகே. Yes, இந்த மாரி தான் நம்ம ஒரு ஐகானும் வந்து இடத்துக்கு ஏத்த மாரி டீட்டெயில் வந்து ஆட் பண்ண போறோம். இப்ப எப்படின்னா, இப்போ இதே கேஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம எவ்வளோ பெருசா வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ டீட்டெயில் வேணா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெரிய இடம்ன்றதுனால. அந்த மாரி நம்ம பிளேஸ்க்கு ஏத்த மாரி அதுக்கான டீட்டெயில் ஆட் பண்ணோம்னா, அந்த ஐகான் வந்து ஒரு நீட்டா தெரியும். ஒரு கிறிஸ்டல் கிளியரா தெரியும். அதுக்கான மீனிங்கும் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரோக் வந்து பார்த்துட்டோம். இப்போ என்னன்னாக்கா, இந்த சைஸ் என்னவோ நம்ம அத வச்சு ஒர்க் பண்ணோம்னா, அதுக்கான சைஸ் கரெக்ட்டா நம்ம பண்ணிடலாம். இப்ப நம்ம இத வந்து இந்த ஐகான ஜஸ்ட் கிளிக் பண்றேன். இப்ப இது என்ன சைஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15x15 பிக்சல் தான் இருக்கு. ஆனா நம்ம செட் பண்ணதுன்னா 200. அதனால தான் வந்து அந்த சைஸ் வந்து ரொம்ப தின்னா தெரிஞ்சது. திக்கா தெரிஞ்சது. இப்ப அத வந்து நமக்கு வந்து கம்மி பண்ணிக்கிட்டோம். இப்ப வந்து டேஷ்போர்ட் வந்து ஸ்ட்ரோக்ல ரெடி பண்ணிட்டோம். அப்படியே நம்ம வந்து ஃபில்லையும் ரெடி பண்ண போறோம். ஃபில் ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல. நம்ம இதே ஐகானையே நம்ம அப்படியே ஜஸ்ட் ஃபில்லுன்னு மாத்திக்க போறோம். அவ்வளவுதான்.
ஓகே. இதுதான் வந்து ஸ்ட்ரோக் ஐகானு. அது வந்து ஃபில் ஐகானு. இது 2த்துக்கும் டிஃபரெண்ட் என்னன்னு இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல? யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இது 2த்துல ஏதாவது டிஃபரெண்ட்டு? நோ சார். ஓகே. இப்ப நம்ம ஒரு ஐகான் வந்து கிரியேட் பண்ண போறோம்னாக்கா, ஆ எப்படி சொல்றேன்னா, இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம எப்படி ஒரு இமேஜ் வந்து ஒரே ஃபார்மேட்ல மெயின்டெயின் பண்றோமோ, அதே மாரி தான் ஐகான்ஸையும் வந்து நம்ம ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒரே மாதிரியான ஐகான்ஸே மெயின்டெயின் பண்ணணும். இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபில்லா போயிட்டோம்னா, அந்த சைட் ஃபுல்லாவே ஃபில் ஆன ஐகான் தான் யூஸ் பண்ணணும். இல்லன்னா அது ஒரு மாரி ஹார்டா தெரியும். ஒரு இப்போ ஒரு பேஜுக்கும், இன்னொரு பேஜுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். எப்படின்னா, இது டோட்டலா வேற பேஜ் டிசைனா இருக்கு. அடுத்த பேஜ் குடுத்தோனே அது டோட்டலா வேற மாரி இருக்கு. அந்த மாரி நம்மளுக்கு ஒரு இது வந்துரக்கூடாது. அதனால என்ன பண்ணணும்னா, அந்த ஐகான்ஸு, அந்த இமேஜு, அந்த ஃபாண்ட்டு எல்லாமே நம்ம ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் இருந்தா மட்டும் தான், அந்த யூசருக்கு வந்து அந்த சைட்டுக்குள்ள போனாலே தெரியுது. இந்த சைட்டு தான்ற மாரி அவங்க மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும். அதுக்கு தான் நம்ம வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி யூஸ் பண்றோம். இப்போ ஸ்டார்ட்டிங்ல என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு தீம் வந்து செட் பண்ணுவோம். எப்படின்னா, இப்போ ஒரு ஐகானா, அதுக்கான என்ன ஐகானோ அது எல்லாத்துக்கான பேக்கேஜா வந்து நம்ம ரெடி பண்ணி முன்னாடியே வச்சிரணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட்ட வந்து சூஸ் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் கலர் பேலட்ட வந்து சூஸ் பண்ணி வைப்போம். கலர் பேலட்னா அந்த தீம் மாதிரி வச்சிருப்போம். இப்போ ப்ராடக்ட் பில்ட்ன்னு போகும்போது நம்ம தீம் வந்து பண்ண முடியாது. ஏன்னா, ஆ ப்ராடக்ட்ல வந்து நம்ம வந்து ஒரு தீம் ஆப்ஷனாவே குடுக்கணும். இப்ப இப்ப நாங்க பண்ணியிருக்க ஓல்டு ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஆ கிளையன்ட் வந்து என்ன கேட்டிருந்தா, ஒரு லைட் மோடும் கேட்டிருந்தாங்க. ஒரு டார்க் மோடும் இப்போ மொபைல்லலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, டார்க் மோடு, லைட் மோடு சொல்லிட்டு. தெரியுதா உங்களுக்கு எதுன்னு? லைட் மோட், டார்க் மோட்னா என்ன டிஃபரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே, அவ்வளோதான். அந்த லைட் மோட், டார்க் மோட் வந்து அது வந்து யூஸ் பண்ற பெர்சன பொறுத்து அவங்க ஏத்த மாரி வச்சுக்கலாம். இல்ல ஒரு தீமா நம்ம வைக்கிறோம்னா, ஒரு 5 கலர் வந்து சூஸ் பண்ணி குடுக்கணும். இப்ப கிரீன் அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா, டோட்டல் என்டையர் ஸ்க்ரீனே வந்து அந்த கிரீன் தீமுக்கு ஏத்த மாரி மாறணும். இப்ப எப்படின்னாக்கா, இப்போ இது பார்த்தீங்கன்னா, மேஜரா எந்த கலரும் மாறப்போறது கிடையாது. இந்த ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்றோமா, செலக்ட் பண்ற கலர் மாறும். பட்டன்ஸ்க்கான கலர் மாறும். இந்த வர மாரி யாராவது கார்டு போட்டிருந்தா, அந்த கார்டுக்கு ஒரு ஹெட்டிங்க்கு ஒரு கலர் போட்டிருப்போம். இந்த கலர் தான். ஒரு மேஜரான ஒரு 3 கலர் மட்டும் தான் அந்த தீமுக்கு ஏத்த மாரி மாறப்போகுது. ஓகே. இப்ப இதே வந்து நம்ம ஒரு இப்போ கரண்ட்ல இருக்க கலருக்கு ஏத்த மாரி ஒரு ஐகான் வந்து ரெடி பண்ணலாம். இத நம்ம ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணா, நீங்க பண்ணும்போது டோட்டலா ஃபர்ஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துருங்க. நம்ம எந்த மாரி பண்ண போறோமோ ஒரு 4, 5 டைப் எடுத்து வச்சுக்கிட்டு, அதுலேருந்து நம்ம வந்து ஒரு ஓனா ஒரு கிரியேட்டிவா ஒரு 2, 3 ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு, இதுலேருந்து அந்த திங்ஸ், அதுலேருந்து அந்த திங்ஸ் அந்த மாரி மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு புது ஒரு திங்ஸ் வந்து ரெடி பண்ணணும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது நீங்க பண்ண மாரியும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுலேருந்து தான் காப்பி அடிச்சிருக்காங்கன்ற அந்த தாட் வரக்கூடாது. இன்னொன்னு என்னன்னா, அதுல பெரிய இஷ்யூ என்னன்னா, காப்பி ரைட்ஸ் இஷ்யூவும் சில இதுல வரலாம். நான் ஒரு ப்ளூ போட்டுக்கிறேன். பேக்கிரவுண்ட் வந்து அதை விட கொஞ்சம் டார்க்கா இருக்க மாரி போட்டுக்கிறேன்.
இதே நான் வந்து அந்த அந்த ஓல்ட் ஐக்கான் அதில் ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, தெரியுதா இப்போ இந்த ஐக்கான் டேஷ்போர்டுக்கான ஐக்கான்? ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? Yes, sir. ஓகே, இதுதான் வந்து கரண்ட்ல இருக்கு. இப்போ நம்ம அடுத்தடுத்த பண்ற ஐக்கான் என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டான கலர்ல வந்து மல்டிபிள் கலரா கொடுப்போம். எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல எப்படி 3 வேற வேற கலர் ஐக்கான் போட்டிருக்கோம். அதே மாதிரி இது ஃபுல்லாவே நம்ம கலர் கலர் ஐக்கான் கொடுத்தோம்னா, அது பார்க்க ஒரு அட்ராக்ஷனா இருக்கும். அந்த இடம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஓவரால் வியூ பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். இதுதான் அந்த 3 மெத்தடு. இப்ப இது இல்லாம இன்னும் 2 சில மெத்தட் இருக்கு. அது என்னன்னாக்கா, இதே ஐகான்ல டபுள் கலர் யூஸ் பண்ணுவோம். இந்த மாரி ஒரு ரேண்டமா ஒரு 2 கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த 2 கலர் வந்து நம்ம எதுக்கு வேணா பிக் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே. இப்போ ஸ்ட்ரோக்கு, ஃபில் ஐகான தவிர, இந்த மாரி ஐகானும் பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ராக்ஷனா குடுக்கும். இப்ப இந்த மாரி டபுள் கலர் யூஸ் பண்றதுனா, நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு தீம் பேஸ்க்கான கலர் வந்து நம்ம வந்து குடுத்துக்கலாம். இப்ப இந்த பட்டன்ஸ்க்கு 2 கலர் குடுத்துருக்கோம்ல நம்ம. இந்த 2 கலருமே வந்து இந்த ஐகான்ல இருந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபில் ஐகான அதிலே பிளேஸ் பண்ணிடுவோம். ஓகே. நம்மளுக்கு இப்படித்தான் வந்து அவுட்புட்டா வரப்போது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா, நம்ம ஓவரான டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணக்கூடாது. அது வந்து ஐகான் பிளேஸ பொறுத்து தான் ஆட் பண்ணணும். நெறைய கன்டென்ட் இருக்க ஐகான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு, எது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரியுதோ, இல்ல எப்படி பார்க்கவுனே விசிபிளா இருக்கோ, அந்த மாரி ஐகான் தான் யூஸ் பண்ண போறோம். அதே அதுல வந்து 3 டைப் இருக்கு. என்னென்னனாக்கா, ஸ்ட்ரோக்குன்னு ஒண்ணு இருக்கு, ஃபில்லுன்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் ஃபுல்லாவே கலர் வச்சு ஐகான் வந்து யூஸ் பண்ண போறோம். இப்ப அதிலயுமே வந்து ஸ்ட்ரோக்ல வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்லுலயும் வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைப் ஐகான் வந்து டோட்டலாவே மல்டிபிள் கலர் யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் லோகோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஐகான்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்கா? இல்ல வேற ஏதாவது டைப்பு இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஏன் நம்ம ஐகான் பிளேஸ் பண்றோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? Yes, sir. ஓகே. இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து ஒரு சைட்டுக்கான ஃபுல் ஐகான வந்து ரெடி பண்ணுவோம். அது வந்து நம்மளுக்கு எப்படின்னா, ஒரு லிஸ்ட் ஒண்ணு குடுத்துருவாங்க. அந்த லிஸ்ட்ல எத்தன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 100 பிளஸ் கூட போகலாம். அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு ஒண்ணுத்துக்கும் நேம் ஐடென்டிஃபை பண்ணி, அதுக்கான இமேஜ் வந்து சர்ச் பண்ணி, அத ரெஃபரன்ஸா எடுத்து, நம்ம ஒண்ணு ஒண்ணா இதில போட்டு இந்த பென் டூல், இந்த டூல வச்சு நம்ம ஈஸியா வந்து வரைஞ்சுக்க போறோம். அவ்வளோதான். இப்ப அந்த கலர் ஐகான்லயே இன்னும் ஒரு 2 டைப் வந்து நம்ம ரெடி பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு லீவ் அண்ட் அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கலாம். லீவ் அண்ட் அட்டெண்டன்ஸ்னாலே நம்மளுக்கு என்ன மீன் பண்ணுது? யாராவது சொல்லுங்க. லீவ் அண்ட் அட்டெண்டன்ஸ்னா நம்ம ஐகானா எத போட்டா கரெக்ட்டா இருக்கும்? சரி, ஓகே. இப்ப லீவ கட் பண்ணிடலாம். அட்டெண்டன்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம்.
இப்போ அட்டெண்டன்ஸ்ன்றது தான் நம்மளுக்கு கீவேர்டுனா அந்த அட்டெண்டன்ஸை நம்ம எந்த மாதிரி ஐக்கானா காமிச்சா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. நான் கேட்கறது புரியுதா? கேக்குதா? ஓகே. இப்போ அட்டெண்டன்ஸ்னாலே நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு 1 மந்த்துக்கான அட்டெண்டன்ஸ் தான் எடுப்பாங்க. இப்போ 1 மந்த்ன்றது ஒண்ணு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு மந்த்லி கேலண்டருக்கான பேஜா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் வேர்ட்ஸ் வரும். எப்படின்னா, இது இப்ப இது எக்ஸாம்பிள் இத எடுத்துக்கலாம். லீவ் அண்ட் அட்டெண்டன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம லீவுக்கும் ஒரு ஐகான் கிரியேட் பண்ண முடியும். அட்டெண்டன்ஸ்க்கும் ஒண்ணு கிரியேட் பண்ண முடியும். ஆனா இப்ப என்ன பண்ணோம்னா, நம்ம 2த்துக்கும் சேர்த்து காமனா ஒரு ஐகான் தான் கிரியேட் பண்ண போறோம். இன்னும் சில கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கீவேர்ட்ஸ் வரும். மேனேஜ்மென்ட் சர்வீஸ்ன்னு வரலாம். அந்த மாரி டிஃபரெண்ட்டா வரும். ஓகே. சில ஐகான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரெக்யூர்மென்ட் மேனேஜ்மென்ட் வரும். பேரோல் மேனேஜ்மென்ட் வரும். இப்போ பேரோல்னாலே என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஒரு ஒரு காசுக்கான சிம்பல் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ மேனேஜ்மென்ட்ன்றப்போ வந்து அது வந்து ஒரு செட்டிங்ஸ் மாரி. மேனேஜ்மென்ட்னாலே ஒரு அவங்க தான் ஹெட்ன்ற மாரி இருக்கும். இப்போ அதுக்கான 2த்துக்கும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஐகான் வந்து ரெடி பண்ணோம். இப்போ பேரோல்னு சும்மா கூகுள் சர்ச் பண்ணுங்களேன். ஓகே. நான் சொன்ன மாரி தான். பேரோல்னாலே என்னன்னு வருதுன்னா, ஒரு டாலர் சிம்பல் வருது. அதாவது நம்ம வந்து ஒரு காச ஹேண்டில் பண்றதுக்கான டெக்ஸ்ட்டு, அதுக்கான ஐகான்ஸ் வந்து நம்ம இப்ப வந்து ரெடி பண்றோம். ஜஸ்ட் ஒரு குடுக்கல், வாங்கல் மாரி இருக்கு. இல்ல ஜஸ்ட் ஒரு இந்த மேஜரா என்ன இருக்குன்னா, அந்த டாலர் சிம்பல் தான் இருக்கு. அதுல நெக்ஸ்ட் கீவேர்ட் என்ன இருந்துச்சுன்னா, மேனேஜ்மென்ட். ஓகே. மேனேஜ்மென்ட்னா நான் என்ன சொன்னேன்னா, ஒரு செட்டிங்ஸ்குள்ள ஒரு ஹியூமன் இருக்கிற மாரி. அவங்க தான் ஹெட்ன்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ் ஐகான். இதுதான் வந்து மேஜரா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, 2த்தையும் மிக்ஸ் பண்ற மாரி ஒரு ஐகான் வந்து கிரியேட் பண்ண போறோம். இப்ப எப்படி பண்ணலாம்னா, இப்போ ஒரு செட்டிங்ஸ் ஐகான் இருக்கு. இப்ப இந்த ஐகான் எடுத்துக்கிறேன். இந்த செட்டிங்ஸ் ஐகான் வந்து அவுட்லுக்கா வச்சுட்டு, உள்ள வந்து அந்த டாலர் சிம்பல் வச்சுட்டோம்னா, 2த்துக்கான மீனிங்கும் வந்துரும். பேரோல் அண்ட் மேனேஜ்மென்ட்ன்னு வந்துரும். இப்ப 2த்துக்கான மீனிங் வந்து ஒரே ஐகான்ல வந்து நம்ம வந்து கிடைச்சிருச்சு. இப்ப அந்த மாரி தான் நம்ம வந்து ஒரு ஐகானுக்கும் வந்து தனித்தனியா ரிசர்ச் பண்ணி, அது எப்படி பண்ணலான்னு பார்த்து நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபோகிராபிக்ஸ்னா என்னன்னாக்கா, ஆ எல்லா சைட்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஐகான் வந்து ஒரு இமேஜா ஒரு சில இடத்துல போடாம வந்து, பெரிய கன்டென்ட் இருக்கிற இடத்துல வந்து ஒரு இமேஜ் ஒரு ஐகான் மாரி ரெடி பண்ணியிருப்பாங்க. இது என்னன்னா, ஒரு மல்டிபிள் இந்த எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். ஒரு மல்டிபிள் கன்டென்ட் இருக்கிறத வந்து ஒரே ஒரு இமேஜ்ல காமிக்கிற மாரி. அப்ப என்ன பண்ணுவாங்கனாக்கா, நெறைய கன்டென்ட் வர மாரி ஒரு ஐகான் பண்ணுவாங்க. அது பெரிய சைஸ்ல தான் பண்ணுவாங்க.
ஓகே. இன்ஃபோகிராஃபிக்ஸ் எங்க போடலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்க்ரீன்ல வந்து நம்ம வந்து ரியல் இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரியல் இமேஜுக்கு பதிலா நம்ம வந்து ஒரு இந்த மாரி ஐகான்ஸ்லயே வந்து மல்டிபிள் கலர் ஆட் பண்ணி, ஒரு பெரிய சைஸ்ல வந்து டிசைன் பண்ணி இதுல வந்து பண்ணலாம். இப்ப அந்த மாரி ஐகான்ல வந்து ஒரு அனிமேஷனும் நம்ம வந்து குடுத்துக்கலாம். இந்த மாரி இடத்துக்கு யூஸ் பண்றது தான் அத வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ் சொல்லுவாங்க. இப்போ இது மட்டும் தான் இத்தன டைப் மட்டும் தான் இருக்கு. இது நம்ம இந்த ஐகானுக்கான டிஃபரெண்ட்டும், அதுக்கான கலர் எப்படி சூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுட்டாலே ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு எல்லா ஐகானா நம்ம வந்து ரெடி பண்ணிக்க முடியும். இப்போ சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிஃப் ஒரு அனிமேஷன் மாரி இருக்கும். இப்போ ஒரு டாக்டர் சைட்லாம் போட்டீங்கன்னா, அந்த இன்ஜெக்ஷன் வந்து சர்க்கிள் ஆகுற மாரியே இருக்கும். அந்த மாரி பாப்பப் ஆவறது எல்லாமே வந்து அந்த இன்ஃபோகிராஃபிக்ஸ் அந்த சைட்ல வந்துரும். கிட்டத்தட்ட இந்த மாரி தான். இந்த மாரி பெரிய பெரிய ஐகான்ஸ் யூஸ் பண்றது எல்லாமே வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்துரும். நெக்ஸ்ட் என்னன்னாக்கா, இது 2த்துக்கும் டிஃபரெண்ட் தெரியுதா? இது எவ்வளோ பிளெயினா இருக்கு. இது எப்படி நம்மளுக்கு வந்து கலர்ஃபுல்லா பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு. இது எப்படின்னா, ஒரு சில சைட் வந்து நம்ம அப்டேட் பண்ணும்போதோ, இல்ல அடுத்த வெர்ஷன் வரும்போதோ, நம்ம எது எதெல்லாம் சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பழைய மெத்தட்ல வந்து ஒரு ஐகான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம்னா, அடுத்தது வந்து இதே இருக்கக்கூடாது. இதுலேருந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் காமிக்கணும்னு சொல்லிட்டு, நேம் எல்லாம் அதே தான் இருக்கம்போது, அதுக்கான இன்ஃபோகிராஃபிக்ஸ், அந்த ஐகானு, அந்த இமேஜ் ஸ்டைலு இதெல்லாம் மாத்துனாலே அடுத்த அப்டேட்டுக்கான வெர்ஷன் மாரி மாறிடும். ஓகே. இப்ப இந்த ஐகான்லாம் என்னன்னு புரிஞ்சிருச்சுல. இது ஓகே தானே? இது ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இது ஓகேன்னா நம்ம அடுத்து போலாம். No, sir. ஓகே. ஸ்ட்ரோக்கு, ஃபில்லு, கலர் ஐகான், இன்ஃபோகிராஃபிக்ஸ் அவ்வளோதான். இத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கிட்டாலே ஓகே தான். நம்ம எந்த சைடு வேணா ஐகான் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டா ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிருங்க. ஓகே. இப்போ வந்து ஒரு சைட்டுக்கான லோகோ எப்படி ஐகான்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூ பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? ஓகே. ஸோ இப்போ நேத்து நம்ம செக்ஷனை பாதியில விட்டோம் இல்லையா? யாராச்சும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா? வாய்ஸ் கேக்குதா? ஹலோ, வாய்ஸ் கேக்குதா? கேக்குதுங்க சார். ஓகே. நேத்து நம்ம பாதியிலே கட் பண்ண கிளாஸை முடிச்சிட்டீங்களா? பேப்பர்ல ஒர்க் பண்ணி பாத்தீங்களா? இல்ல ஃபிக்மா யூஸ் பண்றவங்க ஃபிக்மாவிலேயே அதை ஒர்க் பண்ணி பாத்தீங்களா? அது முடிச்சிட்டீங்களா? நம்ம ஒரு தடவை செக் பண்ணிடலாம். ஸ்க்ரீன் யாரும் ஷேர் பண்றீங்களா? இல்ல இந்த ஃபிக்மா லிங்க் இப்போ ஷேர் பண்றீங்களா? நேத்து ஒர்க் பண்ணது எப்படி முடிஞ்சிருக்கு பார்ப்போம். இல்ல அதை கண்டினியூ பண்ணணுமா, இல்ல ஓகே வேண்டாமா, நீங்க சொல்றது தான் இருக்கு. சார் நான் இன்னும் அது கம்ப்ளீட் பண்ணலங்க சார். அமேசான் அந்த இது பண்ணிட்டு இருந்தோமே. ஓகே ஓகே. ஆனா உங்களுக்கு ஓகே இப்போ ஒர்க் பண்ண வருது இல்லையா? டூல்லாம் எடுக்க ஃபெமிலியரா இருக்குல்ல? அதுல எதுவும் அது டவுட் வருதுங்க சார். சார் அதுல சரி. எப்படி சார் டெலீட் பண்றது? இப்போ நம்ம அந்த ரெக்டாங்கிள் அதெல்லாம் இருந்ததுன்னா டெலீட் பண்றதா? ஆ நம்ம எது தேவையோ ஜஸ்ட் நீங்க அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு டெலீட் கொடுத்தாலே போதும், டெலீட் ஆகிடும். ஓகேங்க சார். அந்த ஃபைல் லிங்க் மட்டும் எனக்கு ஷேர் பண்றீங்களா?
லிங்க் மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலாக இப்போ நீங்க கேட்கறது வந்து இப்போ இந்த ஃபைல் ஃப்ரேமே டெலிட் பண்ணணுமா? அந்த மாதிரி கேட்குறீங்களா? வாட் எவர் எதா இருந்தாலும் ஓகே. இப்போ உள்ள இருக்கிறது மட்டும் நம்ம இந்த ஃப்ரேமே தேவைன்னா மொத்தமா நீங்க செலக்ட் பண்ணிட்டு டெலிட் ப்ரெஸ் பண்ணா டெலிட் ஆகிடும். அப்படி இல்லை உள்ள இருக்க எதை நீங்க டெலிட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் நீங்க அதை மட்டும் செலக்ட் பண்ணி இப்போ டெலிட் கொடுத்தாலும் டெலிட் ஆகிடும். இப்போ இது வந்து லாக் பண்ணி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை நீங்க அன்லாக் பண்ணிட்டு நீங்க டெலிட் பண்ணலாம். அப்படியே லாக்ல இருக்கிறத டெலிட் பண்ணா டெலிட் ஆகாது. அதை நீங்க அன்லாக் பண்ணிட்டு டெலிட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே சரி ஓகே. இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்மா மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம், ரைட்டா? ஓகே, ஓரளவுக்கு முடிஞ்சது, உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கு. இப்போ அதர்வைஸ் இப்போ நீங்க சிஸ்டம் இல்லாதவங்க உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும் இருக்குல்ல, எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும், என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குல்ல உங்களுக்கு? இல்ல அதை ஏதாச்சும் ஒரு ரீகால் கொடுக்கணுமா? சரி ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஒரு சில இமேஜ் எல்லாம் காமிக்கிறேன், அது நீங்க என்ன அப்படின்ட்டு சொல்லுங்க, ஓகேவா? ஓகே. இப்போ இதுக்கு என்ன நேம்? இந்த லோகோ இருக்கு, இந்த லோகோ பார்த்தா உங்களுக்கு என்ன நேம் தோணுது? இந்த மூணுத்தையும் பார்த்தா என்ன தெரியுது உங்களுக்கு? இந்த லோகோட நேம் என்ன? மைக்ரோசாஃப்ட் சார். இது மைக்ரோசாஃப்ட். இப்போ இது என்னது? அமேசான். இது என்னது? அமேசான் சார். அமேசான். ஓகே. இப்போ இது என்னது? Spotify. இது TikTok. இது Snapchat. அப்ப இது Pepsi. இது Starbucks. ஓகே. சோ இப்போ இந்த நம்ம என்ன காமிச்சிருக்கோம்னா வெறும் லோகோ மட்டும் தான் காமிச்சிருக்கோம். ஆனா உங்களுக்கு இதோட எல்லா நேமிங்குமே தெரியுது எப்படி? நம்ம டெய்லியும் யூஸ் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ற மற்ற அப்ளிகேஷனோட லோகோலாம் உங்களுக்கு ஷோ பண்ணா தெரியுமா? விசிபிளா இருக்குமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்தியன் பேங்கோடைய ஐகான் காமிச்சா உங்களுக்கு ஷோ பண்ண உங்களுக்கு நேம் தெரியுமா? இப்போ ஐசிஐசி எடுக்கிறீங்க, அதோட ஐகான் பார்த்தா தெரியுமா? நிறைய அப்ளிகேஷன் இருக்கும் நம்ம மொபைல்லே, அது எல்லாமே விசிபிளா இருக்குமா? பார்த்தா கிடையாது. ஓப்போ ஏதாவது ஒன்று ரெண்டு இம்பார்ட்டண்டா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இப்படி இருந்தது, இப்போ அதுக்கு அடுத்து மிட் வேரியண்டா இப்படி இருந்து இப்போ அதோட லோகோ வந்து இப்படி இருக்கு. ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற கம்பெனி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா அவங்களோட பிராண்டிங், அவங்களோட சர்வீஸ் எல்லாம் இருந்தாலும் கூட அவங்களோட லோகோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுமே அதுக்கு ஒரு காரணம் தான். ஏன்னாக்கா இதை நம்ம அடையாளப்படுத்துது. இப்போ விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இது கூடவே நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இருந்தது. மைக்ரோசாஃப்ட்ல என்னதான் நம்ம ஸ்டார்டிங்ல நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, நல்லா யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னாலுமே மற்ற இது உங்களுக்கு ஞாபகமே வராத அளவுக்கு அந்த ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்றாங்க. ஸோ அதுதான் மெயின் நமக்கு. இப்போ லைக் அமேசானா இருக்கட்டும், இப்போ ஸ்பாட்டிஃபை, இதே மாதிரி நிறைய மியூசிக் அப்ளிகேஷன்லாம் இருக்கு. டிக்டாக் மாதிரி நிறைய வேரியன்ட் இருக்கு. ஸ்னாப்சாட் மாதிரி எடுக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி நமக்கு இதெல்லாம் நமக்கு ஞாபகத்தில் நிக்குதுனாக்கா அவங்களுடைய அந்த லோகோ பேட்டர்ன், அவங்களோட அந்த கலரிங் சென்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ராடக்டோட சக்சஸுமே இருக்கு. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கேஎஃப்சி. ஓகே, இப்போ உங்களுக்கு கேஎஃப்சி அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் ஞாபகம் வருது? ரெட். அப்புறம் ரெட், ஒயிட், வேற இன்னொன்னு
இப்போ மேஜரா பாத்தீங்கன்னா ரெட். ஓகே தானா? கேஎஃப்சி அப்படின்னாலே நம்ம ரெட் தான். இப்போ நம்ம இப்போ ஒரு ஹைவேஸ்ல நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்போ ரெட் கலர்ல ஒரு போர்டு பார்த்தாலே நமக்கு மைண்ட் என்ன ஆகும், ஒருவேளை கேஎஃப்சியா இருக்குமோ அப்படின்னு தான் தோணும். ஸோ இதுக்கு காரணமும் கூட பாத்தீங்கன்னா அவங்க பிராண்ட் சக்சஸ் பண்ணதுக்கு இந்த லோகோ கலரு, அவங்க என்ன கலர் யூஸ் பண்ணிருக்காங்களோ லோகோல அதே தான் அவங்களோட ஷாப்புக்குள்ளேயுமே இருக்கும். நீங்க கேஎஃப்சிக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரே கலர் நடக்கா ரெட், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிளாக். இது 2 மட்டும் தான் இருக்கும். அங்க அதை தாண்டி வேற எந்த ஒரு கலருமே இருக்காது. லைக் அதே தான் டாமினோஸுமே. இப்போ டாமினோஸ் நீங்க அந்த ஷாப்புக்குள்ள போனீங்கனாலே ப்ளூ தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய பிராண்டிங்கோடைய அந்த கலரையுமே நம்ம மனசுல பதிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கலர், இந்த கலர் இருந்தாலே இது இந்த ப்ராடக்டா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கே தெரியாமலே நம்ம மனசுல அந்த மார்க்கெட்டிங் டீம் வந்து பதிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம வந்து இதுதான் பார்க்க போறோம், எப்படி நம்ம ஒரு லோகோ கிரியேட் பண்றது அப்படின்னுட்டு. இன்னைக்கு அந்த கிளாஸ் பார்க்கலாமா? இன்ட்ரெஸ்டா இருக்கா யாருக்காச்சும்? எஸ் சார். ஸோ இப்போ இந்த லோகோஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய டைப் இருக்கு. வெரி டெக்ஸ்ட் மட்டுமே வச்சு லோகோவா கன்வெர்ட் பண்ணுவாங்க. டெக்ஸ்ட் கூடவே ஒரு ஐக்கானை ஆட் பண்ணுவாங்க. லைக் இப்போ இந்த ஸ்பாட்டிஃபை பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை டெக்ஸ்ட் தனியா இருக்கும், அதுக்கு லோகோக்குன்னு ஒரு ஐக்கான் தனியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லோகோவுக்குமே ஒவ்வொரு பேட்டர்ன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு பேசிக்கா நம்ம ஆரம்பிப்போம். இப்போ ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. இப்போ ஒரு கிளைண்ட் வந்து நம்ம கிட்ட அப்ரோச் பண்றாங்க, இல்லை நாம ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்றோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு நேமிங் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ லைக் வந்து அவங்க வந்து ஒரு ஏர்பாட்ஸ் கம்பெனின்னு வச்சுக்கோங்க, இல்லை ஜஸ்ட் ஒரு ஏர்பாட் அப்படின்னு இருக்கு. இதை வச்சு எங்களுக்கு வந்து ஒரு லோகோ பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ இந்த டெக்ஸ்டையே எப்படி நம்ம லோகோ கன்வெர்ட் பண்றது, என்ன மாதிரி கலர் சூஸ் பண்றது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இன்னைக்கு ஒரு ஜென்ரலா பார்ப்போம். ஓகேவா? ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்பாட்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கு. இப்போ இந்த ஒரு டெக்ஸ்டையே நாம வந்து எப்படி லோகோவா மாத்தலாம், ஓகேவா, அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ். ஓகேவா? இது ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும், அதுக்காக தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங்க் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏர்பாட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு, அது வந்து ஒரு ஹெட்செட் கம்பெனின்ட்டு. அவங்க பேருமே ஏர்பாட்ஸ்னு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல்ல ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ண போறோம். ஓகேவா? என்ன மாதிரி டைப்ல கொடுக்கலாம், இதை வந்து கேபிட்டல் லெட்டர்ல போட்டா நல்லா இருக்குமா, இல்ல ஃபுல்லா ஸ்மால் லெட்டராகவே யூஸ் பண்ணா நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போறோம். ஸோ நான் வந்து 2 டைப்லையுமே நான் வச்சு பார்க்குறேன். ஓகே, அடுத்தது டைட்டில் கேஸ்ல கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஒரு 3 டெக்ஸ்ட் டைப் இருக்கு. ஓகேவா? இந்த 3த்துல இந்த டெக்ஸ்ட் போட்டா இதுக்கு நல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஒன்னா, செகண்ட் ஒன்னா, தேர்ட் ஒன்னா? இந்த 3 டைப் இருக்கு இல்லையா? ஒன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல இருக்கு, இன்னொன்னு எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு, இன்னொன்னு கேபிட்டல் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல முடியுது. ஓகேவா? இப்போ இந்த 3த்துல எந்த டைப்பை பார்க்கும்போது நல்லா இருக்கு, ஓகே இது நல்லா இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு எது தோணுது?
ஃபர்ஸ்ட் ஒன்னா, செகண்ட் ஒன்னா, தேர்ட் ஒன்னா? சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு தோன்றது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா இருக்கு. ஓகே, அப்போ நம்ம இது இப்படி சூஸ் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ பாக்கி ரெண்டுமே நமக்கு, இந்த பேலன்ஸ் இந்த ரெண்டுமே வேண்டாம். ஸோ நம்ம அதை எடுத்து அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று ஓகே நம்ம பண்ணிட்டோம். இப்போ என்ன மாதிரி ஃபாண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க போறோம். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு ஃபாண்டா சேஞ்ச் பண்றேன். இது செட் ஆகுமா? இது செட் ஆகுமா? ஓகே, இப்போ நான் வந்து ஒரு நான் ஃபாண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்டையே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா ஒரு லோகோவா மாத்த போறோம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஏர்பாட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். இப்போ இந்த ஏர்பாட்ஸையும் நம்மளுடைய டெக்ஸ்டையும் மெர்ஜ் பண்ண முடியுதா நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இப்போ ஒரு ஏர்பாட்ஸ் இருக்கு. நான் என்ன பண்ணேன்னா இந்த இமேஜை காப்பி பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஏர்பாட்ஸ் பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ ஆல் ரைட், இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இந்த ஏர்பாட்ஸ்னு இருக்குல்ல, இது ஆக்சுவலா இது அப்படியே நீங்க ஃபிட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது இந்த பீக்கு பதிலா இதை யூஸ் பண்ணலாமா? லைக் தெரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ இங்க ஏர்பாட்ஸ்ல ஒரு ஒரு லெட்டர் வேர்டிங் இருக்கியா, பி அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்னா இது கூட யூஸ் பண்ணலாம் இல்லையா ஏர்பாட்ஸை? ஓகே, அதே மாதிரி இப்போ இங்க ஒரு டி இருக்கு இல்லையா, இதை நீங்க இப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்க. இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. அப்போ இது டிக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா இது ஒரு வெக்டாரை நான் கிரியேட் பண்ண போறேன் இது ரெண்டுத்தையுமே. இந்த ஸ்டெம் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்து இது ரெண்டுத்தையுமே நம்ம ஸ்டோக்கா மாத்திக்கலாம். ஓகே, ஸோ நான் அது இன்னும் கொஞ்சம் ஓகே இதை நம்ம ட்ராவே பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ஏர்பாட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இது ரொம்ப பெருசா இருக்கனால நான் இன்னும் கொஞ்சமும் ஸ்பேஸ் குறைச்சிக்கிறேன். இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். செட் ஆகல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இது இன்னும் கொஞ்சம் வேற டைப்ல ரெடி பண்ணலாம். நான் வந்து இந்த ஸ்ட்ரோக்கோட ஷார்ப்லாம் குறைச்சிக்கிட்டு இந்த டெக்ஸ்ட்டை நான் ஃபில்லாக மாற்றிடுறேன். ஏன்னா இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டாக இருக்கும்போது நம்ம லோகோவாக டிசைன் பண்ணும்போது நம்ம ஃப்ரீ ஹேண்டாக பண்ண முடியாது. ஸோ அதனால் இது என்ன பண்ண போறோம்னா இது எல்லாத்தையும் வந்து ஃபில்லாக மாற்றிக்கிட்டு ஓரளவுக்கு இந்த ஏர்பாட்ஸோட சிம்பிள் மாதிரி வந்துடுச்சா? நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 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 லெட்டருக்கு பதில் இது நான் இங்கே ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்க ஒரு டி இருக்கா, இந்த டிக்கு பதில் இதுவே நான் இங்க ஒரு டூப்ளிகேட் பண்றேன். ஸோ இப்போ புரியுதா? ஆக்சுவலா ஒரு டெக்ஸ்ட் தான் இருக்கு. அந்த டெக்ஸ்ட்டை நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து முதல்ல நம்ம என்ன சூஸ் பண்றோம்னா அது என்ன மாதிரி டைப்ல வரப்போகுதுன்னு, அது ஃபுல்லா கேபிட்டல் லெட்டரா இல்லை ஸ்மால் லெட்டரா இல்லை ரெண்டும் சேர்ந்தா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ண போறோம். ஓகே, அதில் நம்ம ஒரு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்தது இந்த ஏர்பாட்ஸ் அப்படிங்கிற வேர்டிங்லேயே நம்மளுடைய ப்ராடக்ட் ரிலேட்டடா எதாவது பண்ண முடியுதா நம்ம செக் பண்ண பார்க்கும்போது, ஸோ இதுவுமே இந்த பியுமே ஒரே மாதிரி இருக்கு, இது டி ஒரே மாதிரி இருக்கிறதுனால இப்போ இது ரெண்டுத்துக்கு மட்டும் நம்ம மாத்துறோம். ஓகேவா? ஸோ இப்படிதான் ஒரு லோகோ வந்து மேக் பண்ண போறோம். நம்ம ஒரு ஐடியா கிடைக்குதா உங்களுக்கு? ஓகே, இப்படிதான் ஒரு வேர்டிங்ல இருந்து இந்த மாதிரி கொண்டு வர்றது. இப்போ அதே மாதிரி வேற ஏதாவது வேர்டிங், ஏதாச்சும் ஒரு வேர்டிங் என்ன சொல்லலாம்? லைக் சரி, ஒரு பேஸ்கெட்னு ஒன்று வைக்கிறேன். பேஸ்கெட் சரி, ஓகே. இப்போ பேஸ்கெட் அப்படின்னு இந்த நேம் இருக்கு இல்லையா, இந்த நேம் வந்து ஒரு லோகோவா கேட்குறாங்க. இவங்க என்னன்னாக்கா பேஸ்கெட் அப்படின்றவங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க நான் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அவங்களுடைய கடை பேர் வந்து பேஸ்கெட்டா. இதுக்கு என்ன மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம்? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா, டக்குன்னு என்ன ஐடியா தோணுது உங்களுக்கு? இது ஃபுல்லா கேபிட்டலா போடலாமா, இல்ல ஸ்மாலா போடலாமா, இல்ல ரெண்டும் சேர்ந்த மாதிரி டெக்ஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போறோமா? எந்த மாடல்?
ஸோ இப்போ இந்த 3 மாடல் இருக்கு இல்லையா? அந்த 3 மாடல்ல இப்போ பேஸ்கெட் அப்படிங்கும்போது உங்களுக்கு இப்போ பேஸ்கெட் அப்படின்னா என்ன உங்களுக்கு தோணுது? ஸோ இப்போ ஏர்பாட்ஸ் அப்படின்னாக்கா நமக்கு இந்த ஏர்பாட்ஸோட இந்த ஐடியா வந்தது. சரி ஓகே நம்ம காதில் மாட்டுற இந்த ஏர்பட்டு. ஸோ இதை வச்சு நம்ம எதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தோம். ஓகே இப்போ ஏதோ ஒரு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பேஸ்கெட் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? முதல்ல பேஸ்கெட் அப்படின்னா என்னது? யாராச்சும் சொல்ல முடியுமா? ஸோ பேஸ்கெட் அப்படின்னா ஒரு பை. ஓகேதானா? ஏதோ ஒரு கூடை மாரி இருக்கு. ஓகே ஆல்ரைட். நான் வந்து இந்த ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? பேஸ்கெட் அப்படிங்கும்போது நான் இந்த ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ பேஸ்கெட் அப்படின்னா என்ன வருது? இதுதான் சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம கிட்ட இவங்க வந்து ஒரு ஷாப்பிங் மால்னு சொல்லியிருக்காங்க. சாரி ஷாப்பிங் மால், சூப்பர் மார்க்கெட். சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் எல்லாம் ஒண்ணுதான். ஓகே சரி இதுதான் அவங்களுடைய ஒர்க்கு. சூப்பர் மார்க்கெட் தான் அந்த கடைக்கு நம்ம ரெடி பண்ண போறோம். இப்போ பேஸ்கெட் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது? கூடன்னு ஒண்ணு வந்துருச்சு. கரெக்டா? இல்ல ஏதாச்சும் உங்களுக்கு இது கொஞ்சம் இந்த கிளாஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தானே இருக்கு? இல்ல போர் அடிக்குதா? நீங்க ஏதாச்சும் பேசினாதான் உங்களுடைய திங்கிங் எப்படி, நீங்க என்ன வே ஆஃப் திங்கிங் நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்கா தான் சார் இருக்கு. அப்போ சொல்லலாம்ல. இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு லோகோ கேட்குறாங்க. அவங்க கடை பேரு பேஸ்கெட்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பேஸ்கெட் அப்படின்னாக்கா நமக்கு என்ன ஐடியா வருது? ஏன்னா அவங்க வந்து இப்போ கிளைண்ட் வந்து என்ன சொல்றாங்க, எனக்கு ஐடியாவே இல்லைங்க, ஏதாச்சும் ஒரு லோகோ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இது 2 மட்டும் தான் இருக்கு. ஒரு சூப்பர் மார்க்கெட், இந்த அந்த கடை பேர் சொல்லியிருக்காங்க பேஸ்கெட் அப்படின்ட்டு. ஸோ இது 2 மட்டும் வச்சு நம்ம எப்படி நம்ம லோகோ மேக் பண்ணலாம்? என்ன ஒரு ஐடியா வருது? ஸோ இப்போ நம்ம ஏர்பாட்ஸுக்கு சேம் பாருங்க. ஏர்பாட்னு சொல்லிட்டாங்க, வேற எதுவும் சொல்லல. அதனால நம்ம என்ன பண்ணோம், இந்த ஏர்பட் மாதிரி இந்த பியவும் டியவும் நம்ம மாத்தணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுல ஏதாவது ஒர்க் பண்ண முடியுதா பாருங்க. இல்ல ஏதாவது ஃபாண்ட் மாத்தி பார்ப்போம். எனக்கு இந்த ஃபாண்ட்ல எனக்கு இந்த ASKET இது எனக்கு ஓகேவா இருக்கு. ஆனா பி மட்டும் எனக்கு பிடிக்கல. ஸோ அந்த ஒரு வேர்டிங் மட்டும் நான் வேற ஏதாச்சும் ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கலாம்னு தோணுது. ஆக்சுவலா இது எல்லாமே வந்து நம்மளோட திங்கிங் தான். நம்ம வே ஆஃப் திங்கிங் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அது இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லுங்க. இப்போ நாம தான் ஒர்க் பண்ணி பார்க்குறோம். ஓகே இந்த பி ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேதான் ஓரளவுக்கு. ஸோ சரி ஓகே. இப்போ இந்த கூடையை நம்ம ஒரு வெக்டாரா வரைஞ்சு பார்ப்போம். ஓகேவா? ஸோ எப்படி வரையலாம்?
ஸோ நான் வந்து ஒரு எலிப்ஸ் டூல் எடுத்துட்டேன். இங்க வந்து ஒரு கூட இருக்கு. சும்மா ஒரு ரஃபா வரைஞ்சிட்டோம். இப்போ இது ஒரு கூடையா வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வெக்டாரை நம்ம வேற ஏதாச்சும் ஆட் பண்ண முடியுதா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்போ நமக்கு ஐடியா இல்லை, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றோம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு வெக்டார் இருக்கு இல்லையா, இந்த வெக்டார் நம்ம வேற எங்க எதுல ஆட் பண்ண முடியும்னு பாருங்க. இது வந்து பிக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு இது ஆட் பண்ண முடியுமா, இல்ல இந்த பேஸ்கெட் அப்படிங்கிறதையே ஒரு ஐக்கானா வைக்கலாமா, இல்ல இந்த லெட்டர்ல வர இந்த வேர்டிங்ல இருக்கிற லெட்டரை மட்டும் ஏதாவது மாத்த முடியுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்றோம். இப்ப ஏக்கு பதில் இதை வைக்க முடியுமா, ஏ இதுல வருதா, எஸ் வராது, கே கொண்டு வரலாமா, கூடைக்குள்ள ஒரு கே ஆகுமா, இல்ல இது வேற மாதிரி வரைஞ்சு போறேங்க. இல்ல இதே மாதிரி சிம்பிளா பண்ணி பார்ப்போம். இந்த ஏர்பாட்ஸ் மாதிரியே கொஞ்சம் சிம்பிளா பண்ணணும்னாக்கா இது இப்படி பிரிச்சிங்கன்னா ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ட்ராலி ஒன்று எடுப்போம். ஓகே, சூப்பர் மார்க்கெட் ட்ராலி இப்படி இருக்கும். ஓகே, இது இந்த மாதிரி இருக்கா? ஏன்னா நம்ம பேஸ்கெட்னா என் பேஸ்கெட்னு போனேன், ஏன்னா அவங்க சூப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து இந்த ட்ராலியை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியாத பார்ப்போம். ஓகே, இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. ஓகே, அதனால நம்ம இந்த பேஸ்கெட்டை விட்டுருவோம். இதுக்கு இந்த பேஸ்கெட்டு. ஓகே, இப்போ இந்த ட்ராலியோட இமேஜை இது வேற இதுல சேட் பண்ண முடியுதா பாருங்க. எந்த லெட்டருக்கு பதிலா இந்த ட்ராலியை ஆட் பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க யோசிக்கிறீங்க? பி இதுல வருமா? இங்க ஒரு பி மாதிரி வருது, ஆனா அது எஸ் ஆயிடும். ஏ இப்படி வருது, கே வருதா? அந்த கே கே வராது, நல்லா இருக்காது. கே ஓகே, செட் ஆகல. இப்போ இந்த இ பாருங்க, இ கூட வருது இல்லையா, ஒரு இ ஷேப் இருக்கு. அதே மாதிரி டி பியும் இயும் போடலாம். ஓகே, ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ நான் ஒரு வெக்டாரா வரையறன்னும் போது ஓகே, நான் வந்து ஈக்கு பதிலா இந்த வெக்டாரை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ட்ராலியை ஆட் பண்ண முடியுதா பார்ப்போம். ஓகே சார். ஸோ இது வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்கு, அந்த கேபிட்டல் லெட்டர் இ மாதிரி இருக்கு, ஒரு ட்ராலி மாதிரி இருக்கு இல்லையா? ஒரு அளவுக்கு இதை மேட்ச் ஆகுதுல்ல?
ஸோ ஹைட்லாம் வந்து குறைச்சிருவோம். என்ன பண்ண போறோம்னா, ஓகே இது மேட்ச் ஆகுறதுனால நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஈயவே எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் பண்ணிட்டு இந்த பார்ட் தேவையில்லை, அதனால நம்ம இதை வந்து டெலீட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஷேப் டூலர் எடுத்து இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டேன். எரேஸ் பண்ணிட்டு இந்த இ இருக்கு இல்லையா, இந்த பார்ட் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. ஓகே, இது கொஞ்சம் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு கூட ஷேப் கொண்டு வந்துருவோம். இன்னமும் நான் சுருக்கிக்கிட்டேன். இதையே ஷார்ட் பண்ணிட்டு இதை நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ஈக்கு பதில் தான் இது வரப்போகுது இல்லையா, ஸோ இது இந்த ஏரியாவில் கொண்டு வந்து வச்சு பார்ப்போம். இது ஒவ்வொரு அளவுக்கு கொஞ்சம் ஓகே, ஆனா இடிக்குது இங்கே. ஸோ இதெல்லாம் இதுக்கு நேராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னமும் இடிக்குதே. ஓகே, ஓகே, இது ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சா? அப்போ பேஸ்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கா லோகோவை பார்க்க? எல்லாத்துக்குமே ஒரு ஈவனான ஒரு ஸ்பேசிங் முக்கியம். ஓகே, ஒரு ஸ்பேசிங் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இந்த பேஸ்கெட் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தமா ஓரளவுக்கு நம்ம ஒரு லோகோ மேக் பண்ணிட்டோமா? ஸோ இப்போ இது பார்த்தா உங்களுக்கு பேஸ்கெட்னு புரியுது இல்லை? நம்ம ஒரு கலர் கொடுத்து பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ண போறேன், இது மட்டும் ஹைலைட்டடா தெரியுன்றதுனால இதுக்கு ஒரு கலர், இதுக்கு ஒரு கலர் கொடுத்து பார்ப்போம். ஒரு ப்ரௌனான கலர் கூட என்ன? எஸ், இந்த ப்ரௌனுக்கு மேட்சா நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஒரு கோல்டு. ஏன்னா அந்த ஒரு பேஸ்கெட் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கலர் எடுத்தோம்ல ஒரு கூட, அது வந்து ஒரு ப்ரௌன் அண்ட் ஒரு கோல்டிஷ் மாதிரி தானே இருக்கும். ஸோ அது ரிலேட்டடா ஒரு கலர். இதுவே இன்னும் கொஞ்சம்
இப்போ இந்த 2 கலர்ல எந்த கலர் பார்க்க நல்லா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன்னா? ஓகே. இப்போ இந்த 2த்தில் நீங்க பாருங்க எது பார்க்க நல்லா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன்னா? வாய்ஸ் கேக்குதா? இல்ல எது பார்க்க உங்களுக்கு நல்லா இருக்குன்னு கேக்குறேன். எந்த கலர் காம்பினேஷன் பார்க்க உங்களுக்கு நல்லா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா இருக்கா இல்ல செகண்ட் ஒன் பார்க்க நல்லா இருக்கா? ஜஸ்ட் நான் சும்மா கேக்குறேன். எந்த கலர் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ்ட் செகண்ட் ஒன் கரெக்டா? செகண்ட் தானே சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ஒன் சார். உங்க வாய்ஸ் எக்கோ கேக்குது. சரியா கேட்கல. ஃபர்ஸ்ட் ஒன்னா? ஓகே. எஸ் சார். ஏன் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு பார்த்ததுமே பிடிச்சிருக்கு? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பேஸ்கெட் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா டார்க்கா அட்ராக்ஷனா தெரியுது. கீழே பார்த்தீங்கன்னா டார்க்கான கலரை வந்து கம்மியாகவும் அதுக்கு மேட்ச லைட்டான கலரை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா டார்க் அதிகமாகவும் லைட் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம பார்க்கும் போதே ஒரு விசிபிளாக தெரியுது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கான கலர் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிடும். அந்த டார்க்கான கலருக்கு மேட்சாக ஒரு மைல்டான கலர் போடும்போது அது ஓகே பார்க்க நல்லா இருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம லோகோவுக்கு ஒரு கலர் காம்பினேஷன் செட் பண்ணுறது, ஒரு வேர்டிங்கை எப்படியெல்லாம் நம்ம லோகோவா மாற்றலாம் அப்படிங்கிற விஷயம் இதுதான். ஒரு பேசிக்கான விஷயம் இதுதான். ஸோ இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை இதை நான் இப்போ ஒரு வேர்டிங் தந்தா நீங்கள் அதை ஒர்க் பண்ணி பார்க்குறீங்களா? சும்மா நீங்கள் ஒரு பேப்பர் பென்ல கூட நீங்கள் வரையலாம். ஓகே சார். இப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு சின்ன சிம்பிளான ஒரு வேர்டிங் சொல்றேன். மூன், MOON, மூன். ஓகேவா? இந்த மூனை வந்து எப்படி நம்ம ஒரு லோகோவா மாத்தலாம்? ஓகேவா? இதுதான். ஸோ நீங்க என்ன வேணா ஒரு பேப்பர் பென்ல வரைங்க. நானுமே ஒரு பேப்பர்ல டிரா பண்ணி அதை நான் வந்து ஒரு சேட்ல போடுறேன். ஓகேவா? இது எந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது. ஓகேவா? நம்ம எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்போ அது சரியா தப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம். லோகோ நல்ல பர்ஃபெக்ஷனா வரணும் அப்படின்லாம் கிடையாது. சும்மா அதை கிறுக்கி வச்சாலுமே ஓகே தான். எனக்கு தேவை என்னன்னா நீங்க ட்ரை பண்ணியிருக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்களும் ஸ்டார்ட் பண்றீங்களா? மூன் அப்படிங்கிற ஒரு மூன், MOON, மூன். மூன்னா ஒரு நிலா தானே மேட்ச் ஆகுது. அப்படியே ஒரு இமேஜ் சர்ச் பண்ணி பார்ப்போம். மூன் அப்படின்னா என்ன? மூன் அப்படின்னும் போது ஒரு நிலா ஃபுல்லா தெரியுது. நிலா பாதியாவும் இருக்கு, ஃபுல்லாவும் இருக்கு. ஓகே. இன்னொன்னு, இது என்ன டைப்பான ஃபீல்டுக்கு இந்த லோகோ தேவைன்னு சொல்லல. இது வந்து அவங்க என்ன ஒரு மாதிரியான கம்பெனியும் நமக்கும் நானும் அதுவும் சொல்லலை. ஸோ மூன் அப்படின்னு இருக்கு. இந்த மூன் அப்படிங்கிறது வந்து ஒரு
என்ன கம்பெனி கன்சிடர் பண்ணலாம்? ஏதாச்சும் ஒரு ஐடியா இல்ல உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியே வச்சுக்கோங்க. லைக் வந்து ஒரு ஜிம்மா இருக்கட்டும், இல்ல ஒரு ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பப்பு அந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டு வச்சுக்கோங்க. ஒரு கார் ஷாப் ஏதோ ஒரு பிடிச்ச ஃபீல்டுக்கு நீங்க இந்த நேம்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க பண்ணுங்க. அது என்ன மாதிரியான அவுட்புட் வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ எல்லாருமே நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகே. இல்லை நீங்க கூகுளே ரெஃபர் பண்ணி பாருங்க. மூன் அப்படின்னு போட்டு ஒரு லோகோ டிசைன் போட்டு பாருங்க. அது எந்த மாதிரிலாம் வருது செக் பண்ணி பாருங்க. அது ரிலேட்டடா நீங்க அதை ஆல்டர் பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும் நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாம நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. அது அது உண்மைதான். ஸோ அதனால நீங்க வந்து ஒரு கூகுளை ரெஃபர் பண்ணி பாருங்க. என்னென்ன மாதிரி ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன டிசைன்ல இருக்கு. ஸோ அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க.
ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? Yes, sir. ஓகே. அப்படியே கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே சாட்ல போட் பண்ணுங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம கொஞ்சம் ஓரளவுக்கு சிம்பிளா ரெடி பண்றோம்.
Moon plus walk. Moon walk. ஓகே, முடிச்சிட்டீங்களா? ஒரு 50% கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்களா? சார் சென்ட் பண்ணிருக்கேன் சார். ஓகே ஓகே, சென்ட் பண்ணிருக்கேன். ஓகே, சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. நைஸ், இது நல்லா இருக்கு. ஓகே, வேற யாரும் ட்ரை பண்ணீங்களா? சூப்பர் சூப்பர், ரெண்டுமே நல்லா இருக்கு.
வேற யாரும் அப்லோட் பண்ணிருக்கீங்களா? ஓகே. ஓகே, இது நல்லா இருக்கு. ஹோட்டல் பேஸ் பண்ணியதுனால நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. ஓகே ஓகே. வேற யாரும் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஓகே, இப்போ நீங்க 3 இது அனுப்பிச்சிருக்கீங்க இல்லையா? இப்போ இவங்கள பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு. எப்படின்னா வந்து ஹோட்டல் பேஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா அது? ஸோ ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு தோசை சட்னி இருக்கு. இங்க பீட்ஸா இருக்கு. இங்க ஒரு ஸ்பூன் அண்ட் ஸ்போக் அது கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே. ஆக்சுவலா இதுதான் நம்ம வே ஆஃப் கம்யூனிகேஷன். நம்மளோட லோகோவே நம்மளோட ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத இது சொல்லிவிட சிம்பிளா. ஓகேவா? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா, இந்த 4த்துல இது சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு 3க்கு ஒரு ஃபுல் மூன் இருக்கு, ஒரு ஆஃப் மூன் இருக்கு. 2 ஜாயின் ஆயிருக்கு. இது நல்லா இருக்கு. சேம் இதே பாருங்க. இது நல்லா இருக்கு. அந்த ஆஃப் மூனை நீங்க என்னோட கனெக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த 2 மூணுமே ஆஃப் ஆஃப் மூணா இருக்கு. ஸோ உங்களோட கிரியேட்டிவ் நல்லா இருக்கு. ஸோ அப்ப நம்மளோட என்ன ஒர்க் பண்ண போறோம், எதுக்காக பண்ண போறோம், நம்மளோட நீடு என்ன அப்படிங்கிறத ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது அதோட அவுட்புட் வந்து உண்மையிலுமே நல்லா இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம இந்த 3 இருக்கு இல்லையா? இந்த 3த்தையுமே நான் வந்து உங்களுக்கு ஒரு லோகோ கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இதை எடுத்துப்போம். ஓகே. அவ்வளவுதானா? வேற முடிச்சிருக்கீங்களா? சென்ட் பண்ணி விடுங்க. ஸோ எனக்கு இதுக்கு வந்து ஒரு ஃபுல் மூன் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மூன் பார்த்தா நல்லா இருக்கா? ஒரு ஷேப்காக தானே. ஓகே, இந்த மூன் எடுத்துக்கலாம். ஸோ நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபாண்ட் எல்லாமே ஷார்ப்பா இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே நான் செட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே ஓகே, இது மேட்ச் ஆகுது. ஆல் ரைட். அதுக்கு அடுத்து என்ன ஒரு ஆஃப் மூன் இருக்கா?
சேம் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இந்த 2 ஓக்கு பதில் ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்க ஃபில் கொடுத்துருக்கீங்க. ஸோ இது ஃபில்லாகவும் இது ஸ்ட்ரோக்காகவும் இருக்கு, அப்படிதானே? கரெக்ட் தானே? இது ஸ்ட்ரோக்கு ஃபில் கரெக்டா? இப்போ வந்து ஸ்பேசிங்லாம் கரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க இப்போ இந்த 3 நீங்க ரெடி பண்ணீங்க இல்லையா? நீங்களே ஒரு கலர் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அது என்ன கலர்னு நீங்க சொல்லுங்க. அந்த கலரை நான் அப்ளை பண்ணிட்டு நான் உங்களுக்கு இது எக்ஸ்போர்ட் பண்ணி தரேன். ஓகே, நீங்க இப்படிதானே திங்க் பண்ணிருந்தீங்க, கரெக்டா இருக்கா? எஸ் சார். பட் அந்த ஹாஃப் மூன்ல மூன் வச்சிருக்கோம் சார்.
சாரிம்மா புரியல. ஆஃப் மூன்ல ஹாஃப் மூன்ல வந்து ரியல் மூன் இமேஜ் வச்சிருந்தா நல்லா இருக்கும். ரியல் இமேஜா? ஓகே. இப்ப நீங்க வந்து ஒரு கலர் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறீங்க. சூஸ் பண்ணி சொல்றீங்களா இந்த 3க்கு? இல்ல இந்த ரியல் இமேஜ் இது எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இமேஜ் அனுப்புங்க. நான் அதை வச்சு நான் எக்ஸ்போர்ட் பண்ணி தரேன். அடுத்தது நம்ம இதை ரெடி பண்ணுவோம். வேற யாரும் சேட்ல அப்லோட் பண்ணியிருந்தா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷெரீஃப் ஃபாண்ட் தான். எல்லாமே கேப் லெட்டர் தான் இல்லையா? வேற யாரும் அப்லோட் பண்ணிருக்கீங்களா சேட்ல? ஓகே, ஃபோன் வந்திருக்கா? வா, இல்லை பழசாக. ஸோ இப்போ வேற எதுவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, நீங்க என்ன பண்ணுங்க, இதுக்கு வந்து ஒரு கலர் மட்டும் சூஸ் பண்றீங்களா? சூஸ் பண்ணி அனுப்புங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு ஆஃப் மூன் தான் வருது. சார் அந்த மூன் பிளாக்லயே ஓகே தான் சார் அந்த வேர்டிங்ஸ்லாம். இதே ஓகே தானா? இதுவே ஓகே தான் சார். சரி, ஓகே.
இன்னொன்னு நம்ம லோகோ ஒன்று டிசைன் பண்ண போறோம் அப்படிங்கும்போது நம்ம பென் டூல மேக்ஸிமம் யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணும். அதுக்கு பதில் ஷேப் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணும். அதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான பிக்சல்ல கிடைக்கும் நமக்கு. அதாவது ஒரு ஷேப் டூல வச்சு எப்படி நம்ம இன்னொரு ஷேப் கொண்டு வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு லோகோ ரெடி பண்ணிட்டோம். அந்த லோகோவை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா கிளைண்ட் வந்து ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு யோசிக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்காக வந்து மோக்கப்ஸ்லாம் நம்ம தனியாக ரெடி பண்ணலாம். ஸோ அப்படி ரெடி பண்ணி ஒரு அட்ராக்ஷனாக காட்டும் போது கிளைண்ட்டுமே அதை லைக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு லோகோ அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு இல்லையா? கரெக்டா? இல்ல இதுல வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? அது எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? ஸ்டோக்கா தான் இருக்கா? ஓகே, ஸ்டோக்கா தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருவோம். இதுக்குமே ஒரு உடைய ஷார்ப்னஸ்லாம் நல்லா குறைச்சிருவோம். ஓகே, வச்சாச்சு. கேப் இங்கே ஜாயிண்ட் ஆகுதா? ஜாயிண்ட் ஆகுது.
சரி ஓகே. இப்போ இன்னைக்கு இந்த நம்ம லோகோ பத்தி பார்த்தோம் இல்லையா? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? நோ சார். ஸோ நீங்க இது இந்த மாதிரி தானே சொல்றீங்க? மேல ஒரு ஸ்டார் ஒன்று வரணும் இல்லையா? ஸோ நீங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க கரெக்டா? ஓகே. ஸோ அடுத்த கிளாஸ்ல இப்போ வந்து இந்த 3 லோகோ ரெடி பண்ணிட்டோம். அடுத்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 அப்படிங்கிற லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீம் பேஸ்டா இருக்கு இல்லையா? இதை எப்படி நம்ம ஒரு தீமா கன்வெர்ட் பண்றது ஒரு ஹோட்டலுக்கு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே சார். ஓகே. இன்னைக்கு எதுவும் டவுட் இருக்கா? டவுட் எதுவும் இல்லைன்னா நம்ம வைண்ட் அப் சார் எதுவும் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.